பரலோக அன்னையினுடைய திருவிழா கொடியேற்றத்தை கொடியேற்றி திருவிழாவை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சி பெருக்கிலே நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களோடு இணைந்து ஒவ்வொருவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் அன்னை நம்மை வழிநடத்தி வருகின்றார். அவருடைய பராமரிப்பில் நாம் மகிழ்ந்திருக்கின்றோம் என்பதை அன்றாடம் நாம் உணர்ந்து வருகின்றோம். எனவே இந்த விழா நாட்கள் நன்றியினுடைய நாட்களாக இருக்கிறது, அருளினுடைய நாட்களாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த நாட்களில் எல்லா நிகழ்வுகளிலும் பக்தியோடு பங்கெடுத்து அன்னையினுடைய ஆசிரியரை, அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழாவிலே நீங்கள் பங்கெடுத்த விதம், இந்த பவனியிலே வரிசையாக சென்றதெல்லாமே பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அதே போல கொடியேற்றிய விதமும் மிகவும் ரம்மியமாக இருந்தது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய மைய சிந்தனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே இருக்கா? என்ன இருக்கு? கடவுளின் திட்டத்தில் முதல் வரைபடம் அன்னை மரியாள். அதுதான் தலைப்பு. எனவே ஒரு சில விஷயங்களை நாம் இன்று பார்ப்போம். ஏற்கனவே 8 மணி 7 நிமிடம் ஆயிடுச்சு, சரியா? கடைசியில் என்ன குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள் யாரும் எப்படி சொல்லுவீங்க? எப்படா முடிப்பார்? அதாவது தூக்கம் வந்தால் தூங்குங்க, தூங்காமல் இருந்து முணுமுணுக்கிறது அதை விட பெரிய பாவம், சரிதானே? அதனால் தூக்கம் வந்தால் என்ன செய்யணும்? அமைதியாக உட்காந்து தூங்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்புமிக்கவர்களே, 2-3 விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதில் ஒன்று, சமீபத்தில் நடந்த 2 நிகழ்வுகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஒன்று, ஒரு பேருந்து நிலையத்திலே ஒரு வயதான தாயும் தந்தையும் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த தாய் அழுது கொண்டே இருக்கின்றார். பையன் இப்படி செய்துட்டானே, நான் நினைக்கவே இல்லை, இப்படி ஏமாத்திட்டானே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஓன்னு அழுதுட்டே இருக்குது. அந்த கணவர் பக்கத்தில் உட்காந்து சொல்றாரு, அப்படியெல்லாம் சொல்லாத, அவன் வருவான், அப்படியெல்லாம் பேசாத, வருவான், அழாம உட்காரு, ஏன் சத்தம் போடுற அப்படின்னு அதட்டி கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த அம்மா கத்திக்கொண்டே இருக்கிறது, இப்படி பண்ணிட்டானே அப்படி. 2-3 மணி நேரமாக அவர்கள் அதிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். அதன் பின்னால் ஒரு சிலர் விசாரிக்கின்றார்கள். விசாரிக்கின்ற பொழுதுதான் தெரிய வந்தது, கோயிலுக்கு வாங்க, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போவோம், நீங்கள் கோயிலுக்கு எல்லாம் போய் ரொம்ப நாளாயிடுச்சு இல்லையா, அதனால் உங்களை நாங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் மகனும் மருமகளுமாக சேர்ந்து பஸ் ஏற்றி ஒரு இடம் தெரியாத இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் எஸ்கேப். விசாரிக்கிறாங்க, திரும்ப சொல்கிறாங்க. ஆனால் அந்த அப்பா திரும்ப சொல்கிறாரு, அழாது, அவன் வருவான்னு சொல்லு. இல்லை, அவன் வரவே மாட்டான், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் வரவே இல்லை, அவன் வருவான் அப்படின்னு சொல்ல இந்த அம்மா அழுது கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக அவளுடைய அந்த இடத்தை கண்டுபிடித்து, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னப்போ அந்த தாய் சொன்ன வார்த்தை அது மறக்காத வார்த்தை, நாங்கள் வீட்டுக்கு வர மாட்டோம். எப்போ அவன் எங்களை தொலைக்க வேண்டும் என்று இந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டானோ அப்போவே நாங்கள் அவனுக்கு செத்துட்டோம். நாங்கள் செத்தது மட்டும் இல்லை, அவங்களும் எங்களுக்கு இப்போ செத்தவங்க. செத்த வீட்டில் நாங்கள் வர்றதுக்கு விரும்பவில்லை. எவ்வளவோ கட்டாயப்படுத்தினார்கள். அந்த அம்மா உறுதியாக நின்றது, வரவே மாட்டோம், அவர்கள் எங்களை தொலைத்து விட வேண்டும் என்று தான் கொண்டு வந்திருக்கிறார்கள், எனவே நாங்கள் செத்து விட்டோம், ஏதாவது ஒரு முதியோர் காப்பகத்திலே கொண்டு சேருங்கள் என்று சொல்லி அதன் பின்னால் அவர்கள் இப்பொழுது ஒரு முதியோர் காப்பகத்தில் இருக்கின்றார்கள். இது ஒன்று. 2வது, பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். இளைய மகன் மட்டும் வீட்டில் இருக்கிறான். அந்த இளைய மகனுடைய மனைவி அவனுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தாயும் தந்தையும் வயதானவர்கள். இந்த பையன் தான் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவன் எல்லா நாளும் வழக்கமாக உணவு கொடுப்பான் அல்லது மருந்து மாத்திரைகளை கொடுப்பான். அன்னைக்கும் அந்த மருந்து மாத்திரைகளை இரவு 8 மணிக்கு கொடுப்பதற்கு வருகின்ற பொழுது மனைவி இங்கே இல்லைப்பா, வா கொஞ்ச நேரம் உட்காரு, கொஞ்சம் உன்கிட்ட பேசணும், மனம் திறந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அந்த அப்பா அவனை கூப்பிடுறாரு. அவன் சொன்னான், எனக்கு வேலை கிடக்கு, நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு என்ன தெரியும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு அவன் போயிட்டான். அன்புமிக்கவர்களே, மறுநாள் காலையிலே அவர் எழும்பவே இல்லை.
அவர் இறந்து போயிருந்தார். 2 வாரம் தாண்டி அந்த தாயும் இறந்து போனார். இப்போ இந்த பையனுடைய மனதிலே நீங்காத குற்ற உணர்வு. அதாவது ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அதில் உட்கார்ந்து பேசியிருந்தால் அதன் பின்னால் அவர் இறந்திருந்தால் கூட என் மனம் மாறியிருக்கும். இப்பொழுது என்னால் தாங்கவே முடியவில்லை என்று ஒரு மாதிரி பிரம்மை பிடித்தவனைப் போல அமர்ந்திருக்கின்றான். நான் எப்போதும் சொல்வதுண்டு, நம்முடைய அன்பிற்குரியவர்கள் நம்மோடு என்றும் இருக்க மாட்டார்கள். நிறைய நேரங்களில் பெரியவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? நேரம் இல்லை, எங்களுக்கு வேலை கிடக்கு, நீங்கள் உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு. சில நேரத்தில் வெளியூரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபோனில் பேசுறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களை கவனிக்கக்கூடியவர்களுக்கு கூட 2 வார்த்தை ஆறுதலாக பேசுவது இன்றைக்கு குறைந்து வருவதை நாம் பார்க்கணும். எனவே தான் நம்முடைய அன்பிற்குரியவர்கள் என்றும் நம்மோடு இருக்க மாட்டார்கள். ஒருவேளை நாளைக்கு நமக்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது இவர்கள் இருக்க வேண்டும் என்று எந்த நிச்சயமும் இல்லை. எனவே வேண்டியதை வேண்டியவருக்கு வேண்டிய நேரத்தில் கொடுப்பதுதான் உண்மையான அன்பு என்ற அந்த சிந்தனையோடு நான் இன்றைய சிந்தனையை நான் பொருத்தி பார்க்கிறேன். அதாவது நாம் எல்லாருமே அன்னை மரியாவை அன்பு செய்கின்றோம். அன்னை மரியாதான் கடவுளால் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண்ணாக இருக்கின்றார். எனவேதான் அவரை நாம் வரைபடம் என்று சொல்கிறோம். ப்ளூ பிரிண்ட் அல்லது ரூட் மேப். ஒரு இடத்திற்கு போறதுக்கு தொடக்கமே என்னது? அந்த வழி தரக்கூடிய அல்லது வழிகாட்டக்கூடிய அந்த மேப் அல்லது அந்த வரைபடம் தான் மிக முக்கியமான. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை முழுவதுமாக திட்டமிடுவதற்கு நமக்கு உதவி செய்வது. வேலை முடியாவிட்டாலும் பாதி நன்றாக தொடங்கிய அந்த வேலை முழுமையாக முடிந்தது என்றுதான் அர்த்தம் என்று சொல்வது போல அந்த வரைபடத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வேலை நன்றாக முடியும் என்று நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து திட்டமிடுவதற்கு வசதியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அன்னை மரியாள் அவருடைய ஆன்மீகம், அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பதிலை விட அவன் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அவனை ஞானியாக மாற்றுகிறது. எனவேதான் அன்னையை ஞானம் மிக்க கன்னி என்று அழைக்கின்றோம். சரிதானே? ஞானம் மிக்க அன்னை கன்னி மரியாள். அவர் கேள்வி கேட்கின்றார். அதாவது கடவுளுடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிவதற்காக. அவருடைய ஆன்மீகம் என்பது இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்கின்ற அந்த ஆன்மீகம் ஆமாம் சாமி போடக்கூடிய ஆன்மீகம் அல்ல. எதற்கெடுத்தாலும் ஆமா சரி சரி அவர் சொல்லிட்டாரே அப்படி ஆமாம் சாமி போடக்கூடிய ஆன்மீகம் அல்ல. அவர் கேள்வி கேட்கின்றார். அதாவது ஞானமிக்க கன்னி என்று அழைக்கப்படுகின்ற அவர் கடவுளுடைய திருவுளத்தை தேர்ந்து கொள்வதற்காக கேள்வி கேட்கின்றார். ஏன், எப்படி, எங்கனம். அதாவது அவர் இந்த திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு கேள்வி கேட்கின்றார் என்றால் அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, என்னுடைய விருப்பம் நிறைவேற நான் எதுவும் செய்வதில் அல்ல ஆன்மீகம், கடவுளுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு. மகனுடைய தாயாக மட்டுமல்ல, இந்த மனித குலத்தின் மீது கொண்ட அந்த அன்பிற்காகத்தான் அவர் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்ல. நீங்க பாருங்க, அவருடைய காட்சிகளை எல்லாம் பாருங்க, எல்லாமே மனித குலத்தின் மீது அவர் கொண்டுள்ள அந்த தனிப்பட்ட அன்பை அழகாக நமக்கு பறைசாற்றுகிறது. மூன்றாவது, அவர் கேள்வி கேட்கின்றார். ஏன் என்ற கேள்வி இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் எனக்கு இப்படி, ஏன் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் என்ன செய்தேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு நோய் என்று அடிக்கடி நாம் கேள்வி கேட்பது போல நீங்கள் பாருங்கள், நன்மையே செய்து வாழ்ந்த அவருடைய மகன் சிலுவையிலே அறையப்படுகின்றார். அன்னை மரியாள் அந்த சிலுவை அடியிலே நின்று நினைத்திருக்கலாம், எப்படி, ஏன் கடவுள் இவரை சிலுவையில் அறைய வேண்டும், அல்லது ஏன் இந்த மக்கள் இவருக்கு இதை செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் அவருக்கு கிடைக்கவில்லை. எனவேதான் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று நிச்சயம் இல்லை. ஆனாலும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஆமாம் சாமி போடுவதில் அல்ல, நாம் கேள்வி கேட்பதில் தான் நம்முடைய வாழ்வினுடைய மேன்மை இருக்கிறது என்றால், திரும்பவும் சொல்லுகிறேன், எல்லா கேள்விக்கும் பதில் கிடையாது. சரி, கேள்விக்கு பதில் உண்டான எனக்கு சொல்லுங்க. ஒரு அம்மா வந்து சொல்லுது, திருமணமான 1.5 மாதத்திலே என் கணவர் மாரடைப்பிலே இறந்து போனார். அவர் மாரடைப்பிலே இறந்து போவதற்கு, என்னுடைய திருமண வாழ்க்கை 1.5 மாதத்திலே முடிவுக்கு வருவதற்கு நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன்? இதுக்கு பதில் உண்டா? ஒருவேளை ஒரு 6 மாசம் படுக்கையில் படுத்திருந்தா கூட நான் கொஞ்சம் கவனித்து அவரை அனுப்பிவிட்ட ஒரு திருப்தியாவது எனக்கு இருக்கு. ஆனா
அந்த வாய்ப்பை கூட கடவுள் எனக்கு தரவில்லையே, அப்படி நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்ட கேள்விக்கு என்ன கிடையாது? பதில் கிடையாது. ஒரு சில கேள்விகளுக்கு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் இல்லை, அது அங்க போகும்போது தான் கிடைக்கும். அதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகிறார். அவர் ஆம் என்று சொன்னார், ஆகட்டும் என்று சொன்னார், ஆமேன் என்று சொன்னார். எல்லாமே அந்த கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்தல்ல, தான் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தார். எனவேதான் அவருடைய ஆன்மீகம் என்பது ஆமாம் சாமி போடக்கூடிய ஆன்மீகம் அல்ல. அவருடைய ஆன்மீகம் என்பது கேள்வி கேட்டு வேண்டியதை செய்யக்கூடிய ஆன்மீகம். இப்போ நான் ஒரு 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அதாவது சீராக்கு ஞானம், பைபிள் இருக்கா? சத்தமா வாசிப்பீங்களா? சீராக்கு ஞானம் 3ஆம் அதிகாரம் 1, 2 இறை வார்த்தைகள் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறது. குழந்தைகளே, உங்கள் தந்தையாகிய எனக்கு செவிசாயுங்கள், நான் கூறுவதன்படி செயல்படுங்கள், அப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள். அடுத்து, பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார். திரும்ப ஒரு முறை வாசிங்க. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னைக்குள்ள உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளார். அதாவது இந்த பைபிள் பகுதி எல்லா காலத்திலும் எல்லாருக்குமானது. எனவேதான் அதே உரிமையைத்தான் அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் இயேசு மேல் கடவுள் கொடுத்திருக்கின்றார். பிள்ளைகள் மேல் அன்னையருக்குள்ள உரிமையை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அது எப்படி நமக்கு புரியும்னா, இஸ்ராயேல் அரசர்கள், யூதா அரசர்கள் இருக்கிறார்கள். இஸ்ராயேல் அரசர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய தந்தையருடைய பெயர் தான் சொல்லப்படும். ஆனா யூதா அரசர்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தாய்மார்களுடைய பெயர்கள் தான் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, யூதாவினுடைய அரசருக்கு அடுத்து வருவது, அதாவது செகண்ட் இன் கமாண்ட், அதாவது அரசருக்கு அடுத்து வருவது அந்த அரசியாக இருப்பவர் அரசனுடைய மனைவி அல்ல, அரசனுடைய தாய். எனவேதான் யூதாவின் அரசனுக்கு அடுத்து மதிப்புக்குரியவர் தாய் என்கின்ற ராஜ மாதாவாகத்தான் இருக்கின்றார். ராஜ மாதா, அதைத்தான் கிரீக்கிலே கெபீரா என்று சொல்வார்கள். 1 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை நாம் பார்க்கின்றோம். பத்சேபா யாரு? தாவீதினுடைய அந்த மனைவி, சாலமோனுடைய தாய். பத்சேபா அரசரை சாலமோனை சந்திக்க வருகின்ற பொழுது நீங்கள் வாசித்தால் தெரியும், சாலமோன் எழுந்து அவருக்கு வலது பக்கத்திலே, அவரை வணங்கி வலது பக்கத்திலே ஒரு இருக்கையை கொடுக்கின்றார். அப்படி என்றால் அரசனுக்கு அடுத்தது அங்கே மதிப்பு பெறக்கூடியவர், அந்த அரண்மனையிலே மதிப்புக்குரியவர் அந்த அரசனுடைய தாய் ராஜமாதா. அதை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். ஆனால் இதே பத்சேபா தாவீதை பார்க்க வருகின்றார். இப்ப சாலமோனை பார்க்க வருகின்ற பொழுது சாலமோன் எழுந்து வணக்கம் செலுத்தி அவருடைய வலது பக்கத்திலே ஒரு இருக்கையை கொடுக்கின்றார். ஆனால் இதே பத்சேபா கணவர் தாவீதை சந்திக்க வருகின்ற பொழுது அந்த பத்சேபா வணங்கி, தாவீது எழும்பி வணங்கல, யார் வணங்கினது? பத்சேபா வணங்கினார். அதையும் நாம் பார்க்கின்றோம். 1 அரசர்கள் 1ஆம் அதிகாரம் 13, 16, 13 முதல் உள்ள இறைவார்த்தையிலே அரசரை தாழ்பணிந்து வணங்க அரசன் என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனவேதான் தாய்க்கு மரியாதை, அந்த மரியாதையினுடைய வழியாகத்தான் அன்னையருக்குள்ள உரிமையை ஆண்டவர் மக்கள் மேல் உறுதிப்படுத்தி இருக்கிறார். என்றால் அதே உரிமையைத்தான் அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசுவின் மேல் உள்ள உரிமையை கடவுள் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்பது இறைவார்த்தை நமக்கு தரக்கூடிய சான்று. எனவேதான் நான் உங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது உங்களுக்கு விளக்கம் தர வேண்டும் என்றோ நான் இதை சொல்ல வரவில்லை. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இறையியல் வல்லுநருடைய கருத்துக்கள் படியும் மரியியல் வல்லுநருடைய கருத்துக்கள் படியும் இது ஒரு கோர்வையாக வருகிறது. தொடக்க நூல் முதல், தொடக்க காலம் முதல், நீங்கள் தொடக்க நூல் முதல் திருவழிபாட்டு நூல் வரையிலும் இந்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரூட் மேப் தொடக்க நூலில் தொடங்குகிறது. 3ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே உன் வித்துக்கும் பெண் வித்திற்கும் பகையை
அவள் வித்து உன் தலையை நசுக்கும். அதே திருவெளிப்பாட்டு நூல் தான் நமக்கு சொல்லுகிறது, அரக்க பாம்பு ஒன்று குழந்தை பெற்றுக்கொள்ள போகக்கூடிய ஒரு பெண்ணை விரட்டி கொண்டு வந்துகிறது. இரும்பு கோல் கொண்டு ஆளக்கூடிய ஒருவர் பிறக்க போகிறார் என்கின்ற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது என்றால், இந்த வரைபடம் எங்க தொடங்கினது? தொடக்க நூலிலே தொடங்கி இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அப்போ சீராக்கு ஞானம் 3ஆம் அதிகாரம் 2 என்ன சொன்னது? பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமையை ஆண்டவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதாவது 3வது வார்த்தை வாசிங்க. தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர், அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு. அப்போ அன்னையை நிந்தை செய்யக்கூடியவருக்கு செல்வம் திரட்டி வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. எனவேதான் அன்னை செல்வங்கள் நிறைந்தவராக இருக்கின்றார். ஒரு அழகான பூட்டிய தோட்டமாக இருக்கின்றார். அந்த தோட்டத்தில் ஆண்டவர் மட்டும்தான் நுழைய முடியும். அந்த நீரூற்றிலிருந்து ஆண்டவர் மட்டும்தான் பருக முடியும். ஆனால் வேறு யாருக்கும் வாய்ப்பில்லாத அந்த தோட்டத்தை, அழகான தோட்டத்தை, நீரூற்றை ஆண்டவர் பூட்டி வைத்து அன்னையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்றால், அந்த அன்னையை மேன்மைப்படுத்த நம்முடைய வாழ்வில் நாம் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவோம். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையால், நீங்கள் வாசிங்க ரோமையர் 5ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. ரோமையர் 5:19. அதாவது நம்ம இந்த விவாதம் சொல்ல ஆர்கியூமெண்ட், அதை பார்ப்போம். ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு. அப்ப ஒரு மனிதன் கீழ்ப்படியாத மனிதன் யாரு? யாரு? முதல் ஆதாம். கீழ்ப்படிந்தது யாரு? கிறிஸ்து. அப்போ அவரை 2ஆம் ஆதாம் என்று நாம் அழைக்கின்றோம். நீங்க வாசித்தா தெரியும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி, வாசிங்க 46, 47, 48, 49. கொரிந்தியர் முதல் நூல் 15ஆம் அதிகாரம் 46, 47. தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல. தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியது முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர். யாரு? ஆதாம். அவர் மண்ணிலிருந்து வந்தவர். அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். யாரது? கிறிஸ்து. மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்தவர் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். ஓகே, விண்ணை சார்ந்தவருடைய சாயலையும் நாம் கொண்டிருப்போம். அப்படி என்றால் ஆதாம் இழந்ததை மீட்பதற்காகத்தான் யார் வருகிறார்? கிறிஸ்து வருகிறார் என்றால், இப்ப முதல் ஆதாம் கீழ்ப்படியாமையால் எல்லாவற்றையும் இழக்கின்றார். 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்து கீழ்ப்படிதலால் எல்லாவற்றையும் அல்லது மீட்பை நமக்கு கொண்டு வருகின்றார் என்றார். அப்போ ஆதாம் இருந்தா அங்க யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? ஏவாள் இருக்கணும். அப்படித்தானே? அப்போ முதல் ஆதாமுக்கு முதல் ஏவாள். இப்போ 2வது ஆதாமும் ஏவாளும் தனித்தனியாக பாவத்தில் விடவில்லை. அதான் சொன்ன, ஆதாம் இருந்தா கண்டிப்பா அங்க யார் இருக்கணும்? ஏவாளும் இருக்கணும். இது சிரிக்கிறதுக்கான விஷயம் அல்ல. வெளியிலிருந்து கேட்கக்கூடியவங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்றைக்கு நாம் அதிகமாக பார்க்கிறோம். இதை சிரிப்பதற்கானதல்ல, நம்முடைய அந்த அன்னை மீது கொண்டுள்ள அந்த அன்பினுடைய வெளிப்பாடு ஒன்று. 2வது, அதிகமாக இறைவார்த்தை வழியாக அன்னையை பற்றி செய்திகள் நமக்கு தரப்படுகிறது. பின்ன கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்பவுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பைபிளை ரொம்ப வாசிக்கணும். நமக்கு ஒரு பயம், ஒருவேளை பைபிளை வாசித்துட்டா கிறிஸ்துவை ரொம்ப அன்பு செய்ய வேண்டி இருக்கும், ஒருவேளை பிரசங்கம் வைக்க கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு நிறைய பேர் பயந்துதான் என்ன செய்யல, பைபிளை கையில எடுக்கல. அப்படி இல்லை, இறைவார்த்தை வாசிக்கத்தான். ஏனென்றால் தொடக்க நூல் அல்லது தொடக்க நூலில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை திருவெளிப்பாட்டு நூலில் இருக்கிறது. தொடக்க நூலில் சொல்லப்பட்ட அந்த தர்க்கத்திற்கான பதில் திருவெளிப்பாட்டு நூலில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் தான் முடிவடைகிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு தொடக்க நூலிலிருந்து தொடங்கி திருவெளிப்பாடு நூல் வரையிலும் வருகிறது என்றால் என்ன இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இப்போ செப்டம்பர் மாதம் வருது, விவிலிய மாதம் வருது. அதிலேயாவது இந்த பைபிளை இந்த ஆண்டு முழுவதும் ஒரு தடவையாவது என்ன செய்யுங்க?
வாசித்து முடிப்பதற்கான ஒரு அருளை அன்னையிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். எனவே ஆதாம் இருந்தால் கண்டிப்பாக ஏவாள் அங்கே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாம் தனியாக பாவம் செய்யவில்லை, இருவரும் இணைந்துதான் பாவம் செய்கிறார்கள். எனவே தான் நீங்க பார்த்தால் தெரியும், தொடக்க நூல் 1 முதல் 3ஆம் அதிகாரம் வரையிலும் ஏவாளை ஏவாள் என்று வெறும் 2 தடவை தான் சொல்லப்படுகிறது. எத்தனை தடவை கூப்பிட்டுருக்காங்க? வெறும் 2 தடவை. மீதி எல்லா தடவையும் 11 தடவை பெண் 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 என்று தான் சொல்லப்படுகிறது. நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேன். ஒரு தடவை தான் 2 தடவை தான் ஏவாள் என்கின்ற அந்த பெயரில் அறியப்படுகின்றார். மீதி எல்லா தடவையும் 1 முதல் 3ஆம் அதிகாரம் வரையிலும் பெண் 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 என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்ப இன்றைக்கு புதிய இந்த மொழிபெயர்ப்புல அம்மா என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னால் ஸ்திரீயே, பெண்ணே. நினைவுக்கு வருதா? எங்கேயாவது எங்க வருது? உங்கள்கிட்ட கேட்டேன் பாருங்க. கானாவூர் திருமண வீட்டில் எப்படி தானே நிறைய மற்ற சபையினர் நம்மை சொல்வது, இயேசு அம்மாவை பெண்ணுன்னு கூப்பிட்டார், ஸ்திரீன்னு கூப்பிட்டார், அதில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்ம இப்போ மொழிபெயர்ப்பில் என்ன பண்ணாங்க, அந்த அம்மாங்கிறது சொந்த அம்மா என்கின்ற பெயரில் இங்கே அழைக்கப்படுவது. அந்த வழக்கமாக ஒரு பெண்ணை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? மதிப்போடு கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தையில் தான் அறியப்படுகிறது. எனவே தான் அந்த அம்மா என்கிற வார்த்தையினுடைய அடையாளம் எந்த வார்த்தை தான்? பெண் என்கின்ற வார்த்தை. அப்போ நான் சொன்னேன் இல்லை, என்ன சொன்னேன்? 11 தடவை பெண் 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 என்றுதான் ஏவாளை பற்றி அந்த தொடக்க நூல் நமக்கு சொல்லுகிறது. என்றால் மாதாவை ஏன் பெண்ணே, ஸ்திரீயே, அம்மா என்ற ஆண்டவர் இயேசு அழைத்தார் என்பதனுடைய அர்த்தம் புரிகிறதா? இங்கே நிற்கக்கூடிய ஆதாமாகிய முதல் ஆதாமாகிய அந்த ஆதாம் பாவம் செய்து, ஏவாளும் பாவம் செய்து மீட்பை இழந்தார்கள். கானாவூர் திருமண வீட்டில் நிற்கக்கூடிய 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவும் 2ஆம் ஏவாளுமாக தங்களுடைய கீழ்ப்படிதல் வழியாக என்ன செய்கிறார்கள்? மீட்பையும் மக்களுக்கான நன்மைகளையும் கொண்டு வருகின்றார்கள் என்பதனுடைய அடையாளம்தான் அந்த பெண்ணே என்கின்ற வார்த்தை. எனவே எங்கேயுமே இயேசு அன்னை மரியாவை தரக்குறைவாகவோ அல்லது உனக்கென்ன அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அதனால தான் நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், வாசிக்கணும். நிறைய அந்த சும்மா சப்புஞ்சவரம் யூடியூப்ல பார்க்கறத விட நல்ல நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நிறைய விஷயங்களை என்ன செய்யுங்க, கூகுளில் போய் பாருங்க, அல்லது வரலாற்று ஆதாரங்களை பாருங்க. ஏன்னா அன்னை மரியாவை பற்றி நம்ம சொல்றது போல அல்ல. எனக்கு எப்போதும் ஒரு சந்தேகம் உண்டு. அதாவது நாம் படித்தவர்கள், அது மட்டுமல்ல அன்னை மரியாவை அதிகமாக அறிந்து கொண்டவர்கள், அது மட்டுமல்ல அன்னையை வேண்டாம் என்று சொல்லி பிற சபையினர் அந்த அன்னை மரியாவினுடைய வாழ்வு முறை, அவருடைய அந்த இறையியலை பெரிதாக படிப்பதில்லை. அவள் படிக்காமலே அன்னை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பல நேரத்தில் நாம் படித்தவர்கள், நமக்கு ஜபமாலை இருக்கிறது, நமக்கு அன்னையினுடைய அரவணைப்பு இருக்கிறது. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், நன்மை கொடுத்து முடிஞ்சு அந்த மாதா பாட்டு பாடும்போது வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அப்போ அது உண்மையிலே அங்கே இல்லை, உள்ள என்ன இல்லை, அந்த அன்பு இல்லை, சும்மா வெளிவேஷத்துக்கு சொல்லிக் கொள்வது தான். எனவே தான் நீங்கள் அந்த திருச்சபை வரலாற்றை பார்க்கின்றபோது தொடக்க காலத்திலிருந்தே அன்னை மரியாவை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாவுடைய விழாக்கள் தொடக்க காலத்திலே கொண்டாடப்பட்டது. அவருடைய விண்ணேற்பு 2ஆம் நூற்றாண்டில் கொண்டாடப்பட்ட விழா. அதனால தான் பைபிள் இருக்குமானா பைபிள் இருக்காது. ஏன்னா பைபிள் எப்போ வந்தது? கிபி 40களுக்கு பிறகுதான் முதல் நூல் அதில் எழுதப்பட்டு அதன் பின்னால் தான் அது கோர்வையாக கொண்டு வரப்படுகிறது. என்றால் 2ஆம் நூற்றாண்டிலேயே என்ன செய்யப்படுகிறது? அன்னை மரியாவுடைய விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. எனவேதான் அன்னையும் தொடக்க திருஅவையும் இணைந்திருந்தார்கள். அன்னை இல்லாமல் தொடக்க திருஅவை இல்லை. ஏனென்றால் இயேசுவினுடைய அந்த இறப்பின் அந்த நேரத்திலே சீடர்கள் என்ன சொன்னாங்க? வாங்கப்பா நம்ம பழைய வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வலைகளை எடுக்க தொடங்கிய போது அன்னை என்ன சொன்ன? இல்லப்பா உட்காருங்க, அவர் சொன்னார் இல்லையா, தூய ஆவியை அனுப்புன்னு சொல்லியிருக்க, நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த திரு அவை துன்ப காலத்தில் யாரை சுற்றி தான் இருந்தது? ஒரு கஷ்ட காலத்தில் இயேசுவினுடைய அந்த இறப்பினுடைய வேதனையோடு இருந்த சீடர்கள் தங்களுடைய மன வேதனையில் அல்லது எல்லாம் இழந்து போன அந்த சோகத்தில் இனி எங்களுக்கு ஒன்றுமில்லை என்ற விரக்தியில் அவர்கள் சுற்றி இருந்தது அன்னை மரியாவை. அதனால தான் அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். அப்படி என்றால் நமக்கு ஒரு அன்னை கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அந்த அன்னையை திருஅவை, அப்ப நான் நம்புகிறது வேற யாரும் சொல்றதுனால அல்ல, திருச்சபையே ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்லுது. ஒவ்வொன்றும் கொள்கை திரட்டுகளாக இருக்கிறது. நீங்க திருச்சபையினுடைய அந்த வெப்சைட்டுகளை போய் பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையினுடைய வெப்சைட்டுகளை போய் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் கொள்கை திரட்டு இருக்கிறது.
சும்மா மேலே ஏறி போனாங்கன்னு சொல்லவே இல்லை. அதற்கு ஒரு கொள்கை திரட்டு இருக்கிறது. 1950ஆம் ஆண்டிலே அளிக்கப்பட்ட ஒரு கொள்கை திரட்டுன்னு பெரிய புக்கு. எதுக்கு? அன்னை மரியாள் விண்ணகம் சென்றார், விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று சொல்லுவதை மட்டும் ஒரு பெரிய புத்தகமே இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் திருஅவை சரியான விளக்கங்களை நமக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த இரண்டாம் ஏவாளுடைய கீழ்ப்படிதல் வழியாக இந்த உலகிற்கு மீட்பு வருகிறது. அன்புமிக்கவர்களே, உன் வித்திற்கும் பெண் வித்திற்கும் நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னது. அப்ப இங்கே பெண் வித்து யாரு? இயேசு. உன் வித்து என்பது யாரை பற்றி சொல்லப்படுகிறது? அலகை. அப்ப எப்போதும் அன்னை மரியாவை அன்பு செய்கிறவர்களுக்கு அலகை எதிரியாகத்தான் இருப்பார். அதனாலதான் கப்ரியேல் அமோர்த் என்கின்ற ரோமையில் இருந்த பேய் ஓட்டக்கூடிய அந்த அருள் பணியாளர் இப்ப இறந்துட்டார், சமீபத்தில் இறந்து போனார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தடவை பேய் பிடித்த ஒரு மனிதர் முன்னால் அவர் பேய் விரட்ட செல்லுகின்ற பொழுது அருள் நிறைந்த மரியை ஜெபத்தை சொன்ன பொழுது, சொல்லாத 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 சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒவ்வொரு தடவையும் அருள் நிறைந்த மரியை ஜெபம் சொல்லுகின்ற பொழுது என் தலையில் சுத்தியலால் யாரோ அடித்தது போல நான் உணர்கிறேன். இப்போ அதனால தான் அலகை எப்போதும் அன்னை மரியாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. நீங்க பாருங்க, இப்போ ஞானம் நிறை கன்னிகையை நம்ம சொல்றோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீதின் குலமலரே, தாவீதின் கோட்டையே, அழகு பொருந்திய கோட்டையே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்றோம்? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே என்ன சொல்றோம்? திருச்சபை தெளிவா தான் இருக்குது. அன்னை மரியாவிடத்தில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், தயை செய்து எங்களை ரட்சித்தருளும் என்று உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியேன்னு சொல்லும்போதான் அந்த பகுதி வருகிறது. எனவேதான் நம்முடைய ஜெபங்களை கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? மிக தெளிவாக சொல்ல வேண்டும். பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள், அதனாலதான் உங்களுக்கு திருப்பலியில போர் அடிக்குது, திருப்பலியில் பங்கு கொள்ள ஒரு அன்புமே வரல, திருப்பலியில் ஒரு ஆர்வம் வரவில்லை என்றால் ஒன்று செய்யணும். திருப்பலி தொடங்குவதற்கு முன்னால் நீங்கள் தனியாக ஒரு ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். அதன் பின்னால் பக்தியோடு அந்த திருப்பலியிலே பங்கெடுங்கள். நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுகிறேன், அந்த திருப்பலி உங்களுக்கு மறக்க முடியாத திருப்பலியாக இருக்கும். இல்லத்திலே ஜெபிக்க முடியவில்லை, இல்லத்திலே பைபிள் வாசிக்க முடியவில்லை, ஒரு ஜெபமாலை ஜெபியுங்கள். ஜெபித்து விட்டு அன்னை மரியாதை, நீங்க சொல்றீங்க அப்படிதானே, ஜெபமாலை எடுத்தாதான் அதான் பிரச்சனை. யாரு ஃபாதர் வாரா, நான் மட்டும்தான் இருக்கிறேன், அவரு பிள்ளைகள் மேலே இருக்கிறாங்க, நான் எடுப்பேன், எடுத்து அருள் நிறைந்த மாதிரியே சொல்ல உறக்க பிசாசு என்ன செய்யுது? படி யாருக்கு மேல? பிசாசு பார்க்க நான் என்னடா பண்ணேன்? எல்லாத்துக்கும் என் மேல என்ன செய்யறீங்க? பழி போடுறீங்க. இல்லை இல்லை, நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் விழிப்பாக இருந்து ஒரு ஜெபமாலை சொல்லுங்க. சொல்லிட்டு ஆமா, இந்த இறை வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு, இறை வார்த்தைகளை தெளிவு பெறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க சொல்லி அந்த ஜெபமாலை சொல்லுங்க. கண்டிப்பாக ஒரு ஆசி இறங்கி முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அங்கே பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் பிரசன்னமாக இருக்கிறார் அங்கெல்லாம் அன்னை மரியாவும் பிரசன்னமாக இருக்கிறார். எனவேதான் நம்முடைய இல்லங்களில் அன்னையும் ஆண்டவரையும் ஒரு சேர கொண்டு வருவதற்கு மிக அழகான கருவி ஜெபமாலை. நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அன்னையும் ஆண்டவரும் நம்முடைய குடும்பங்களிலே பிரசன்னமாக இருக்கிறார்கள் என்றால், எனவேதான் நான் எப்போதும் சொல்வது, நம்முடைய வீட்டில் ஜெபம் செய்யணும், ஜெபமாலை சொல்லணும். ஊர்ல சொல்றது, தெருவில் சொல்றது, குருசையில் சொல்றது, கோயில சொல்றது, அதெல்லாம் வேணும். ஆனா குடும்பங்களில், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய ஆசிரை கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. என்றால் நம்முடைய குடும்பங்களில் ஜெபிக்கக்கூடிய பழக்கம் வருகின்ற பொழுது அன்னை நம்மோடு அவருடைய உடனிருப்பை காட்டுவார். இப்போ ஏன் நாம் அன்னையை மீண்டும் மகிமைப்படுத்துகிறோம், அதை பற்றி நான் 2 வார்த்தை சொல்றேன். அதாவது ஏன் நம்ம அவங்கள மகிமைப்படுத்துகிறோம் என்றால், ஒன்று, அதாவது அன்னை மரியாதான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சீடர், அதாவது முதல் சீடர். நல்லா புரியணும், எதுக்கு நம்ம மரியாவுக்கு வணக்கம் செலுத்துகிறோம்? அவர்தான் முதல் சீடர். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? சீடன் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதல்லது 2 தகுதியை சொல்லுகிறது. மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34வது வார்த்தை சொல்லுகிறது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சும. அப்ப சீடன் என்றால் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். 2வது யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது காட்டும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்றால் அன்பு செய்ய வேண்டும். இயேசுவிடம் அன்பு செய்ய வேண்டும்,
சக மனிதர்களிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். இயேசுவுக்காக உடலிலும் உள்ளத்திலும் வேதனை அனுபவித்த அன்னை மரியாள் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் சத்திரம் முதல் அந்த சத்திரம் கூட அவருக்கு கிடைக்காத ஒரு நிலை, இறப்பிலே கல்லறை சொந்தமாக இல்லாத ஒரு நிலையிலும் அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த துன்பத்தின் வழியாக கடவுளை மகிமைப்படுத்துகின்றார். எனவேதான் அவர் முதல் சீடராக இருக்கின்றார், நமக்கெல்லாம் முன்மாதிரி. இரண்டாவது, அன்னை மரியாளுக்கு தான் கடவுளுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. அதான் அந்த வரைபடம் தொடக்கம். அன்னை மரியாளுக்கு தான் கடவுளுடைய திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு சாதாரண ஆட்கள் சொல்ற நீங்க நம்புறீங்க இல்லையா? ஆண்டவர் என்னோடு பேசினார், நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? அவர் நான் படுத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு மலையை எனக்கு காட்டினார், பக்கத்தில் ஒரு கல்லூரியை காட்டினார். அது ஆனா கடவுள் முதலாக அன்னையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய திட்டத்தை அவரிடத்தில் வெளிப்படுத்த கேட்டா மரியா முட்டத்தோடு அது எப்படி பேசுவாரு? அடிப்படை கோளாறு யாருக்கு? நமக்கு தான். எனவேதான் மனிதர்கள் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகளை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் அன்னை மரியாவுக்கு கிடைத்த வெளிப்பாடு அவருக்கு தான் முதலாக கிடைத்தது. இன்னொன்னு, வெளிப்பாடை பற்றி விவி என்ன சொல்லுது? எபிரேயர் 1:1 வார்த்தை சொல்லுகிறது, பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கின் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மோடு பேசியுள்ளார். அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவருடைய வெளிப்பாட்டினுடைய நிறைவு யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை அவர் என்ன செய்கின்றார்? தன்னுடைய மக்களுக்கு அறிமுகம் செய்வது அன்னை வழியாக என்றால் அந்த அன்னையை மேன்மைப்படுத்துவதை தவிர நாம் வேறு என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் அன்னை மரியாவுக்கு தான் கடவுளுடைய அந்த வெளிப்பாடு முதலாக தன்னுடைய திட்டத்தை அவர் சொல்லி தாயை தேர்ந்தெடுக்கின்றார். அது மட்டுமல்ல, யோசேப்புக்கும் செய்தி இல்லையா? எப்படி? நீ அவளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அப்படி இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொல்லி அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த வரைபடத்தை முழுமையாக வெளிப்படுத்தியது யாருக்கு? அன்னை மரியாவுக்கு. மூன்றாவது, பரிந்துரை. எதுக்கு ஃபோன் பண்றீங்க? ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் ஜெபம் செய்வீங்களா? எதுக்கு ஃபோன் பண்றீங்க? யாரோ ஒருவர் நமக்காக அது உங்களுக்கு மனிதர்கள், அதான் பைபிள் சொல்லுது, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே மேல். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே மேல். மனிதர்கள் பரிந்துரை செய்வதை ஜெபிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அன்னை மரியாளை கடவுள் நமக்கு பரிந்துரையாளராகத்தான் தந்திருக்கிறார். நம்முடைய துன்பங்களில், நம்முடைய நெருக்கடிகளில் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆபிரகாம் பரிந்து பேசினார் இல்லையா? தொடக்கங்களில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார். சோதம் கோமாரா அழிய போகின்ற பொழுது ஒவ்வொரு தடவையா கேட்கிறார், 10 பேர் 20 பேர் 30, கொஞ்சம் குறைச்சு வந்தாலும் அது பரிந்துரை ஜெபத்தினுடைய ஒரு அடையாளம். இப்ப மனிதனுடைய பரிந்துரையை நம்புகின்ற நாம், நாடுகின்ற நாம், கடவுளை பெற்றவர், கடவுளை சுமந்தவர், அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவரோடு நடந்த அன்னையினுடைய பரிந்துரையை நாம் ஏன் நாட மறுக்கின்றோம்? கானாவூர் திருமண வீட்டிலே அதுதான் அன்னையினுடைய அந்த ஆற்றுப்படுத்துதல். எப்படி? அவர்களாகவே பார்க்கின்றார்கள், ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இயேசுவிடத்தில் அவர்களாக வந்து கேட்கிறார்கள். அதான் பரிந்துரை. இரண்டாவது, வானதூதர் சொல்லவில்லை. என்ன சொல்லவில்லை? நீ உடனே போகணும் எலிசபெத் அம்மா பார்க்கறதுக்கு போகணும்னு சொல்லவே இல்லை. சொன்னாரா? இல்லை. என்ன சொன்னார்? அவரும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிற கருவுற்று இருக்கிறான்னு சொன்ன உடனே தான் தானாகவே இன்னைக்கு நமக்கு இல்லாத ஒரு இது என்னது, நாம எங்கேயும் போறது கிடையாது. நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன், ஆனா என்ன செய்யணும்? கூப்பிடணும். என்ன சொல்றேம்மா, கொஞ்ச நாள் உங்களை காணல, இந்த பக்கம் வரலையே ஃபாதர், இனி நான் வரமாட்டேன். ஏன்? 3 மாசம் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன், இந்த கோயிலில் இருந்தும் சரி, இந்த அன்பியத்தில் இருந்தும் சரி, ஒரு நாய் என்னை பார்க்க வரல, இனி நான் என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். இப்போ எனக்கு வாய் சும்மா இருக்காது. நான் இப்போ கேட்டேன், ஏம்மா நீங்கள் எத்தனை வீட்டுக்கு எத்தனை பேரை பார்க்க போயிருக்கிறீங்க? நீங்கள் எத்தனை வீட்டுக்கு எத்தனை பேரை பார்க்க போயிருக்கிறீங்க? எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை பேரை பார்க்க எங்கள் கூட எல்லாம் வந்திருக்கிறீங்க? எங்களுக்கு எங்கள் ஃபாதர் நேரம் இருந்தால் நாங்கள் வரமாட்டோமா? அப்போ உனக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம். எனவே தான் தேடி செல்லக்கூடிய ஆன்மீகம் தான் அன்னை மரியாவினுடைய ஆன்மீகம். நீங்கள் எங்கேயும் தேடண்டாம், வீட்டுக்குள்ளே தேடுங்க. உங்கள் அடுத்த ரூமில் பாருங்க, ஒரு வயதான தாய், ஒரு வயதான தந்தை
படுத்திருக்கின்றார், ஏதோ சொல்ல நினைக்கின்றார், ஏதோ பேச விரும்புகின்றார், அவர் நல்ல ஆடை உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றார். எத்தனை பேரு நம்ம அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசுறோம், என்ன சொல்றோம்? வயசானா சாகணும் சொல்லலையா? வயசானா சாக வேண்டியதானே? இது வெறும் வார்த்தையா? இல்ல இல்ல. நமக்கு வயசாகுமா? சீராக்கு ஞானம் 3ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை சொல்லுகிறது, உன் தந்தையின் அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கோடு இருக்கிறாய் என்பதற்காக அவரை ஒருபோதும் இகழாது. அதுக்கு அர்த்தம் என்ன? நாளைக்கு நமக்கும் வயசாகும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறது போல என்னைக்கு இருக்குமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுவதற்கு நிறைய நேரம் ஒன்று வேண்டாம், ஒரு செகண்டே போதும். நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது இல்லையா? எனவே தான் அதை உணர்ந்து தாழ்மையோடு நம்முடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்களை நன்றாக பராமரிப்பது காலத்தினுடைய கட்டு. அதனால தான் ஆன்மீகம் என்பது 2 விஷயம். ஒன்று, ஜெபிப்பது, வழிபாடுகள் எல்லாம் தேவைதான். நாம் ஆன்மீகம் என்று எதை நினைக்கிறோம்? ஆன்மீகவாதி என்று யாரை சொல்லுகிறோம்? கோயிலுக்கு ஒழுங்கா வரக்கூடியவங்களை, பூசையில பங்கெடுக்கக்கூடியவங்களை, பைபிள் தூக்கிட்டு வரக்கூடியவங்களை நம்ம என்ன சொல்லலாம்? ஆன்மீகவாதி என்று சொல்லுகிறோம். என்னை பொறுத்தவரையிலே ஆன்மீகவாதி என்பவர் செயலிலே காட்டக்கூடியவர். தன்னுடைய நம்பிக்கையை, யாக்கோபு சொன்னார் இல்லையா, உங்களுடைய நம்பிக்கை செயலில் காட்டப்படவில்லை என்றால் அது உயிரற்றது. அதுக்கு என்ன கிடையாது? உயிர் கிடையாது. அப்போ தன்னுடைய வாழ்வால், தன்னுடைய செயல்பாடுகளால் தன்னுடைய ஆன்மீகத்தை காட்டக்கூடியவர் தான் கண்டிப்பாக ஆன்மீகவாதியாக இருப்பார். என்றால் நம்முடைய குடும்பங்களில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களை, எலிசபெத் அம்மாவை ஏறக்குறை 160 கிலோமீட்டர் எந்த தகவலும் இல்லாமல் அந்த பெண், இளம் பெண் மரியாள் ஓடி சென்று வேண்டிய நேரத்தில் உதவி செய்தாரு. அதனாலதான் வேண்டிய நேரத்தில் வேண்டியதை கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. வேண்டிய நேரத்தில் வேண்டியதை வேண்டியவர் கொடுப்பதுதான் உண்மையான அன்பு. என்றால் கொடுக்க வேண்டியவர் கொடுத்தால்தான் கொடுக்கப்பட்டதற்கு என்னது? மதிப்பு. வேற யாரும் கொடுத்தா அதுக்கு பேர் வேற. அப்ப இரக்கம் காட்ட வேண்டிய கணவன், அன்பு செய்ய வேண்டிய கணவன், மன்னிக்க வேண்டிய மனைவி, அவர்கள் மன்னிக்காமல் இருந்தால் அது வேற யாரும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அது வெற்றிடமாகத்தான் இருக்கும். எனவே நம்முடைய செயல்பாடுகளே நம்முடைய நம்பிக்கை வெளிப்படட்டும். அதனால நான் எப்பவும் சொல்லுவேன் 2 விஷயம். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் ஒன்றும் இல்லை, நினைச்சிட்டும் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்லுவோம் தெரியுமா? அதாவது எந்த குடும்பத்தில் பெண் கொடுக்கவும் கூடாது, பெண் எடுக்கவும் கூடாது. 2 குடும்பம். ஒன்று, எந்த குடும்பத்தில் நீங்க விசாரிக்கணும், எந்த குடும்பத்தில் இதற்கு முன்னால் அந்த பெண்ணினுடைய, அந்த ஆணினுடைய தாய் தந்தையோ அல்லது அவருடைய தாத்தா பாட்டி முறையாக பராமரிக்கப்படாமல் எந்த குடும்பத்தில் வேதனையோடு நொந்து இறந்து போயிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மேல் ஒரு வாள் தொங்குகிறது. எனவே கவனம். நம்ம எதை பார்ப்போம்? என்ன விசாரிப்போம்? என்ன கிடைக்கும், என்ன எவ்வளவு அமுக்கலானோ விசாரிப்போம். ஆனால் இதை விசாரிக்கணும், வாள் தொங்குதா இல்லையா? புரியுதா? எந்த குடும்பத்தில் வயதான தாய் தந்தையர்கள் மனவேதனைப்பட்டு நொந்து விரக்தியோடு இறந்து போயிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தின் மேல் ஒரு வாள் தொங்குகிறது. 2வது மிக முக்கியமானது, குடிகார குடும்பத்தில் பொண்ணு கொடுக்க கூடாது. சண்டைக்கு வருவீங்க, எப்படி எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஒரு குடிநோயாளி, அது நோய் சரியா? குடிகார குடும்பம்னு சொல்றது அந்த 28 நபர்கள் அதனால் பாதிக்கப்படுகிறது. ஒரு நபருடைய அந்த குடி நோய் எத்தனை பேர் பாதிக்குது? 28 நபரை பாதிக்கிறது. நீங்க நம்ம ஈஸியா சொல்லுவோம், அவன் நல்லவன் தான், அவன் வந்த பிறகுதான் குடிக்க தொடங்குறான். சொல்லவே கூடாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். எனவே தான் குடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு பெண் கொடுக்கலாம். எப்போ கொடுக்கலான்னா அந்த குடிக்கக்கூடிய நபரை 21 நாள் பல இடத்திலே அந்த மறுவாழ்வுக்கான போதை மையங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல சேர்த்து உளநல கவுன்சிலிங், அதே போல உடலுக்கான மருந்தெல்லாம் கொடுத்து அதன் பிறகு இவன் இனி குடிக்க மாட்டான்னு அவன் சொல்லணும். அவன் அம்மா சொல்லக்கூடாது, இவன் குடிக்க மாட்டான் நல்ல அவன் சொல்லணும், நான் குடிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவன் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணுமே தவிர மற்றபடி குடிக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுத்தால் அந்த பெண்ணினுடைய ஏன்னா ஆணுக்கு திருமணம் செய்வதோடு வாழ்க்கை செட்டில், ஆனால் பெண்ணுக்கு நரகம் அதுக்கு பிறகுதான் என்ன செய்யுது? ஆரம்பிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகத்தான் நான் பேசுகிறேன். எனவே தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அன்னையை கொண்டாடுகின்ற நாம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் என்ன செய்வோம்? மற்றவர்களோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். நம்முடைய கைகள் விரியட்டும், கைகள் நீளட்டும். அன்னை ஓடி சென்றது போல கேட்காமலே ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய அந்த அருளை அன்னையிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமென்.